அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாப் எஜுகேஷன். நீங்க உங்களுடைய ஸ்கூல் லெவல்ல மட்டும் டாப்பரா இருந்தா போதாது, அதை தாண்டி வேர்ல்டு லெவல்ல ஒலிம்பியாட்லயும் கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், இதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ எக்ஸாம்பிள் வைஸ், எக்ஸசைஸ் வைஸ் இது வரைக்கும் ஒரு ஆர்டர்ல நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த டாபிக் வைஸா எக்ஸாம்பிள் வைஸா அப்படின்னு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டீச் பண்றேன். தென் கான்செப்ட் ஓரியன்டா இந்த எக்ஸாம்பிள்ஸை எப்படி அப்ரோச் பண்றதுன்றத பின்னாடி சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்த உடனே, இப்போ ஒரு புக் எடுத்த உடனே டைரக்டா என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.1 எக்ஸாம்பிள் பார்ப்போம், அடுத்து எக்ஸசைஸ் பார்ப்போம், அடுத்து புக் பேக் ஒன் வேர்டு பார்ப்போம், ஃபைனலா தான் இன்டீரியர் ஒன் வேர்டு அப்படின்றத பார்ப்போம். பட் அது ப்ராப்பரான ஸ்டடி மெத்தடாலஜி இல்லை. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வெரி ஈஸி தான். இப்போ வரைக்கும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை கொஞ்சம் ரிவர்ஸ்ல படிக்கணும். ஸோ நீங்க எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ 1 to 100 படிக்கிறீங்க இல்லையா, அது படிக்க கூடாது. ஆக்சுவலா நீங்க 100 to 1 ரிவர்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு படிக்கிறது டில் யுவர் டெத் வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. ஐ எம் ஷுர் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு தனியா படிச்சு, குவார்டர்லி எக்ஸாமுக்கு தனியா படிச்சு, ஹாஃப் இயர்லிக்கு தனியா, ஆனுவலுக்கு தனியா அப்படி படிக்கிறது ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லை. ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம் படி நீங்க படிக்கணும். அது எப்படி படிக்கணும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.1 இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் A is equal to X such that X is equal to 4n plus 1, n is lie between 2 less than or equal to n less than or equal to 5 and n belongs to natural number. ஸோ இது கொஸ்டின் இப்படி தான் ரீட் பண்ணணும். பட் இந்த கொஸ்டினை நீங்க சத்தம் போட்டு அது ரீட் பண்ண போறதில்ல, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 3 ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணணும், உங்க மனசுக்குள்ள கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அப்படின்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, அதை செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ப்ராப்பர் செட்டா இதை நம்ம கொண்டு வரணும். எப்படி ப்ராப்பர் செட்டா கொண்டு வர்றது? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏ அப்படின்ற செட்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ் அப்படின்றது 4n plus 1 உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்குன்னா 4n plus 1 அப்படின்ற ஆர்டர்ல இருக்கு, அந்த ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ இப்போ எண்ணுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்ன்றதையும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? எண்ணுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், அடுத்து எண்ணுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணணும், அடுத்து எண்ணுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும், எண்ணுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றதான் ப்ராப்பரான செட். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நமக்கு தெரியணும். பட் செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து நார்மலா ரோஸ்டர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்க கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணணும்னா, செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத ரோஸ்டர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்ப செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நான் இதை ஏன் இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நீங்க ப்ராப்பரா ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம நீங்க நல்லா தான் படிக்கிறீங்க, பட் அது கொஞ்சம் ரிவர்ஸ்ல படிக்கிறீங்க. ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த கான்செப்டை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் அப்படி படிக்கிறதுனால நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றது. அது எப்படி பண்ணணுன்றது தெரியும். ஓகே, ஸோ அப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக 2ல இருந்து 5 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4n plus 1. ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணினா 4 2s are 8, 8 plus 2 10. ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்கள் எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னு வரும். ரைட்டா? ரைட்.
தென் எண்ணுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 3s are 12, 12 plus 2 14. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் 14 வரும். ஸோ எண்ணுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 4s are 16, 16 plus 2 18. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 5s are 20, 20 plus 2 22. ஸோ அப்போ என்னுடைய ஏ அப்படின்ற செட் என்னது 10, 14, 18 and 22. இதுதான் என்னுடைய ஏ அப்படின்ற செட். அப்ப ஏ அப்படின்ற செட்டை நான் பில்ட் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி பில்ட் பண்ணேன்? செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறது ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட். தென் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏனா இங்க சப்செட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்செட் அப்படின்னா என்ன? ஒரு செட்டில் இருந்து ப்ராப்பரா எதெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் சப்செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் டீமோ ஏதோ ஒரு டீம் இருக்கு. ஓகே, ஒரு 5 பேர் கொண்ட ஒரு டீம் இருக்கு. ஏ பி சி டி டி. அது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன். சப்செட் வந்து பிளைண்டா சப்செட்டுக்கான ஃபார்முலாவை நீங்க படிக்காதீங்க. திஸ் இஸ் ப்ராப்பர் சப்செட், திஸ் இஸ் இம்ப்ராப்பர் சப்செட்னு படிக்காதீங்க. அது இது கிடையாது. ஓகே, அது ப்ராப்பரான வே கிடையாது படிக்கிறது. ஓகே, இப்போ ஏ அப்படி இந்த இது வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து செட் எக்ஸ் அப்படின்ற செட். இந்த எக்ஸ் அப்படின்ற செட்ல இருந்து நான் ஏதாச்சும் இந்த எக்ஸ் செட்டுக்குள்ள 3 எலமெண்ட் 5 எலமெண்ட் இருக்கு. டோட்டலா 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. தமிழ்ல உறுப்பு 5 உறுப்புகள் இருக்கு. ஓகே ஓகே, இப்ப இந்த 5 எலமெண்ட்ல இருந்து ஏதாச்சும் 3 எலமெண்ட், எத்தனை எலமெண்ட் வேணா எடுக்கலாம், உங்க இஷ்டம். ஒரு எலமெண்ட் எடுக்கலாம், 2 எலமெண்ட் எடுக்கலாம், 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம். ஓகே, இந்த செட் அப்படின்றது ஒரு கூடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேக், அந்த பேக்குள்ள 5 எலமெண்ட் இருக்கு, 5 பொருள் இருக்கு. அந்த 5 பொருள் நீங்க எத்தனை பொருளை வேணா எழுதி எடுக்க முடியும், அது உங்களுடைய இஷ்டம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 3 எலமெண்ட்டை வச்சு எடுத்து ஒரு செட்டு பில்ட் பண்றேன். ஏ பி சி. ஸோ இதுதான் ஒரு சப்செட். therefore x1 அப்படின்றது எக்ஸோட சப்செட். சப்செட்டோட சிம்பிள் வந்து இது சப்செட்டோட சிம்பிள். இது எல்லாமே இந்த ஒரு கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத டைரக்டா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதை நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் புரிய வைக்கணும். அடுத்து அந்த செட் பில்டர் ஃபார்மை ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சப்செட்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, சப்செட்ல 2 இருக்கு, ப்ராப்பர் சப்செட், இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ப்ராப்பர் சப்செட்னா என்ன, இம்ப்ராப்பர் சப்செட்னா என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஓகே, அப்ப சப்செட்டோட சிம்பிள் என்ன, சப்செட்டோட சிம்பிள் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சிம்பிள் ஆஃப் சப்செட். இந்த 3 கான்செப்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். இந்த 3 கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன தேவை, இந்த ப்ராப்ளமா சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை. இந்த ப்ராப்ளம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, இந்த இருந்துச்சு இல்லையா கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்றது ஒரு செட் ஏ பி சி. சப்போஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் செட்டுனா என்னன்னு எனக்கு தெரியாது, செட்டுன்னு சொல்றீங்களா, செட் எனக்கு புரியல, செட்டுனா என்னன்றதே ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அந்த செட் தியரி ஃபுல்லா படிச்சிருப்பாங்க அவங்க. அப்ப நம்ம கிளாஸ் எடுக்கும்போது செட்டுன்னு நம்ம கிளாஸ் எடுப்போம். பட் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க ஐயோ இந்த கொஸ்டின் கேட்டா அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களே அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டியோட நீங்க உட்காந்துருப்பீங்க. ஸோ செட் அப்படி கொண்டு போயிட்டே இருப்போம். ஸோ செட்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ப்ராப்பரா எப்படி படிக்கணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒரு ப்ராப்ளம் நான் சொல்லிட்டு எப்படி படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப 3 எலமெண்ட் இருக்கு இந்த செட்டுக்குள்ள. செட்டுனா என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. இந்த செட்டுக்குள்ள 3 எலமெண்ட் இருக்கு. ஸோ இந்த 3 எலமெண்ட்ல இருந்து நீங்க சப்செட், அதாவது இந்த செட்டுக்குள்ள இருந்து நீங்க பிக் பண்ணணும், ஒவ்வொன்றா பிக் பண்ணணும்.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா x1 அப்படின்ற ஒரு செட் பில்ட் பண்றேன். அந்த செட்டுக்குள்ள நான் எதையுமே எடுத்து போடல. பாசிபிலிட்டி அதானே. முதல் இந்த பேக்ல ஓகே எக்ஸ் அப்படின்றது ஒரு பேக் எக்ஸ் அப்படின்ற பேக்ல ஏபிசி அப்படின்ற 3 எலமெண்ட் இருக்கு, 3 பொருள் இருக்கு. ஸோ இதை வச்சு நான் நிறைய பேக் எத்தனை பேக் என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு ப்ராபபிலிட்டி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் போறேன், அந்த பேக்ல இருந்து நான் எதையுமே எடுக்கல. ஸோ எதையுமே எடுக்கல அப்படின்னா என் கையில இருக்கிற பேக் வந்து எம்டியா இருக்கும். ஸோ அந்த பேக்குக்கு நான் x1 பேர் கொடுக்குறேன். ரைட், ஓகே. அடுத்து நான் போய் அந்த பேக்ல இருந்து ஏ அப்படின்ற எலமெண்ட்டை மட்டும் எடுத்து இப்ப என் கைக்குள்ள இருக்க பேக்ல போட்டு கொண்டு வந்துடுறேன். இப்ப என் கையில இருக்கிற பேக்கை x2 அப்படின்ற பேக்கை நேம் கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கொண்டு போன பேக்ல எதுவுமே இல்லை. ஸோ அது x1. இப்போ நான் கொண்டு போற பேக்கோட பேரு x2. ஸோ இந்த பேக்ல ஏ அப்படின்ற எலமெண்ட்டை மட்டும் தூக்கி உள்ள வைக்கிறேன். ரைட், அடுத்தது x3 அப்படின்ற பேக்கை கொண்டு போறேன். அந்த பேக்ல பி அப்படின்ற எலமெண்ட்டை மட்டும் தூக்கி உள்ள போறேன். அடுத்து x4 அப்படின்ற பேக்ல கொண்டு போறேன். அதுல சி அப்படின்ற எலமெண்ட்டை மட்டும் எடுத்து உள்ள போறேன். அதாவது இது எல்லாமே தனித்தனியா நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்ற எக்ஸ் அப்படின்ற செட்ல ஏபிசி அப்படின்ற 3 எலமெண்ட் இருக்கு, 3 பொருள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் x1 அப்படின்ற பேக் எடுத்து அந்த பேக் பக்கம் போகிறேன். எக்ஸ் பேக் பக்கத்துல போறேன். நான் எதையுமே எடுக்கல, திரும்ப வந்துட்டேன். அப்ப என் கையில இருக்கக்கூடிய பேக் எம்டியா இருக்கும், அதுதான் x1. அடுத்தது x2 அப்படின்ற பேக்கை எடுத்துட்டு போறேன். அங்க 3 எலமெண்ட் இருக்கு. நான் ஏ அப்படின்ற எலமெண்ட்டை எடுத்து இதுக்குள்ள போட்டு கொண்டு வந்துடுறேன். அப்ப இப்ப நான் எடுத்துட்டு போன x2 பேக்ல ஏ அப்படின்ற எலமெண்ட் மட்டும் இருக்கும். ஓகே, திரும்ப அங்க 3 எலமெண்ட் இருக்கு. திரும்ப ரீஃபில் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்ப நான் x3 அப்படின்ற பேக் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போய் பி அப்படின்ற எலமெண்ட்டை மட்டும் தூக்கி இதுக்குள்ள போட்டு கொண்டு வரேன். அடுத்து x3 அப்படின்ற பேக் எடுத்துட்டு போறேன். x4 அப்படின்ற பேக் எடுத்துட்டு போறேன். அதுல சி அப்படின்ற எலமெண்ட்டை மட்டும் தூக்கி உள்ள போட்டு கொண்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் எதுவுமே எடுக்கல. அடுத்து நான் போகும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்து என் பேக்ல போட்டு கொண்டு வரேன். அடுத்து என்ன பண்றேன், x5 அப்படின்ற பேக் எடுத்துட்டு போறேன். x5 அப்படின்ற பேக் எடுத்துட்டு போய் இதுல ஏ அண்ட் பி இந்த 2 எலமெண்ட் தூக்கி உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் எதுவுமே எடுக்கல. அடுத்து ஒரு எலமெண்ட் எடுத்தேன். இப்ப 2 எலமெண்ட் எடுக்கிறேன். அடுத்து x6 அப்படின்ற பேக் எடுத்துட்டு போயிட்டு பி அண்ட் சி எடுக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு பேக்கை ஃபில் பண்ணி வச்சுட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி இன்னொரு பேக் ஃபில் பண்ண கூடாது. கான்செப்ட் புரியுதுல? அப்ப x7 அப்படின்ற பேக் எடுத்துட்டு போறேன். இதுல ஏ அண்ட் சி ஃபில் பண்றேன். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் எதுவுமே எடுக்கல கொண்டு போன பேக்ல. அடுத்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் தூக்கி கொண்டு போய் நான் கொண்டு வந்து ஃபில் பண்ணிடுறேன். அடுத்து 2 எலமெண்ட் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்றேன். இப்ப ஃபைனலா நான் என்ன பண்றேன், x8 அப்படின்ற பேக் எடுத்துட்டு போய் ஏபிசி அப்படின்ற 3 எலமெண்ட்டையும் தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்ப இது எல்லாமே சப்செட். இது எல்லாமே என்னது? சப்செட். கிளியரா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரியுதுல? இப்ப எக்ஸ் அப்படின்ற ஒரு ஒரிஜினல் செட்ல இருந்து ஒரிஜினல் பேக்ல இருந்து நான் 8 விதமான பேக்கை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இந்த 8 பேக்குக்கும் பேர் என்ன அப்படின்னா சப்செட். கான்செப்ட் புரியுதா? சப்செட் அப்படின்றது x1ல இருந்து x8 வரைக்கும் இருக்கிறது சப்செட். இப்ப இந்த சப்செட்ல 2 விதம் இருக்கு. என்னது? ப்ராப்பர், இம்ப்ராப்பர். அது கொஸ்டின் கேட்கும்போது பார்ப்போம், பின்னாடி நம்ம கான்செப்ட் படிக்கும்போது பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது சப்செட்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ சப்செட்னா இதுதான் சப்செட் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பிளைன் பண்ணாம உங்களுக்கு நான் அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஓகே, இதை சொல்லிட்டு தான் இந்த சப்செட் அப்படின்றத சொல்லணும். ஓகே, இப்ப 3 எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு செட், ஒரிஜினல் செட். அந்த ஒரிஜினல் செட்ல இருந்து நான் எத்தனை சப்செட்டை உருவாக்கியிருக்கேன்? 8 சப்செட்டை உருவாக்கியிருக்கேன். அப்ப இந்த சப்செட் எல்லாம் ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணுமானா இல்ல, இத நம்ம இன்னொரு வேல கண்டுபிடிக்கலாம். அந்த வே என்ன அப்படின்னா 2 பவர் n அப்படின்னு சொல்லலாம். 2 பவர் என்னன்னா பவர் செட். 2 பவர் என்ன? பவர் செட். இந்த சப்செட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம்னா நம்ம ஒரு செட்ல இருந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் உருவாக்கணும்ல, அந்த சப்செட் எல்லாம் எடுத்து
ஒரு செட்டுக்குள்ள போட்டோம் அப்படின்னா, ஒரு பேக்குள்ள போட்டோம் அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் தான் பவர் செட். அப்ப பவர் செட்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அப்ப நாலாவது நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், பவர் செட்னா என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ ஒரு சின்ன கொஸ்டின், இந்த கொஸ்டினை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த 4 கான்செப்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ பவர் செட் அப்படின்றது அப்ப நம்பர் ஆஃப் சப்செட், பவர் செட்டோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட், அதாவது கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க. கார்டினாலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 power n அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஸோ இங்க n அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் எக்ஸ். எக்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் வெரி சிம்பிள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் A is equal to something n belongs to n. இதுல மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க பவர் செட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். இங்க A அப்படின்ற செட்ல எத்தனை எலமெண்ட் இருந்திருக்கும், இங்க n அப்படின்றது 2ல இருந்து 5 வரைக்கும், 2ல இருந்து 5 வரைக்கும்னா 4 எலமெண்ட். எண்ணுக்கு பதிலாக நீங்க 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ் அப்படின்றது 4x கிடைக்கும், 4 எலமெண்ட் கிடைக்கும். ஸோ அப்ப A அப்படின்ற செட்ல டோட்டலா 4 எலமெண்ட் இருந்திருக்கும். ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வேணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்றது பவர் செட். பவர் செட் என்ன, 2 power n. ஸோ அப்ப 2 power 4. 2 power 4னா 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16. Therefore, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 16. ஆன்சர் புரியுதா? ரொம்ப சிம்பிள். அப்போ ஒரு கொஸ்டினை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 15 minutes ஆயிருக்கு. ஒரு கொஸ்டினை ப்ராப்பரா நீங்க படிக்கிறதுக்கு, அந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அதை எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டைரக்டா கொண்டு போறதுக்கு எனக்கு 15 minutes ஆயிருக்கு. பட் இப்படி படிக்கிறதுனால நமக்கு யூசேஜ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா யூசேஜ் இல்லை. இப்படி படிக்கிறதுனால நமக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்குமா அப்படின்னா வேல்யூ இல்லை. அப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் தான். இப்ப இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேட்ட உடனே இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு சம்திங். ஸோ அப்போ A அப்படின்றது செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு, இந்த ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரைட், டிஃபால்ட் அனலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பவர் செட் இங்கே யூஸ் பண்ண போறோம். அனலைஸ் பண்ணிட்டோம், என்னென்ன பண்ண போறோம்ன்றதை அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ணும்போது இந்த A அப்படின்ற செட்ல எத்தனை எலமெண்ட் இருக்கும், 4 எலமெண்ட் இருக்கும். பவர் செட்டோட ஃபார்முலா என்ன, பவர் செட்டோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, பவர் செட் நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்றது பவர் செட், தட் இஸ் 2 power n. ஸோ n is equal to 4. ஸோ 2 power 4 is 16. அவ்வளவுதான். வித்தின் 30 செகண்ட்ஸ்ல நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். எப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தீங்க. கான்செப்ட் புரியுது? அப்ப ஒரு கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் 15 minutes ஆயிருக்கு. பட் கான்செப்ட் தெரிஞ்சா இந்த கொஸ்டினை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். சப்போஸ் இந்த கொஸ்டின் இல்லாம வேற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா, ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் வேற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். வேற மாதிரி அப்படின்றது வந்து வேற செட் பில்டர் ஃபார்ம்ல. சப்போஸ் A is equal to set of all x such that x is equal to n square such that 3 less than n less than or equal to 5, n belongs to n அப்படின்ற ஒரு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது கிரியேட்டிவா நான் கிரியேட் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி ஒரு ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிங்க, ஒரு செட்டை கண்டுபிடிச்சு இதுக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிங்கன்னா அங்க நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த செட் பில்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்முக்கு எப்படி மாத்தணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். எண்ணுக்கு பதிலா இங்க 3 சப்ஸ்டியூட் பண்ணணுமா, பண்ணக்கூடாது. இந்த எண்ணுக்கு பதிலா நீங்க 4 and 5 மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப these are all the கான்செப்ட். ஸோ கொஸ்டினை மக்கப் பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டினை நம்ம படிச்சுட்டோம், இந்த கொஸ்டின் நமக்கு தெரியும்னா அதே மாதிரி வேற கொஸ்டின் கேட்டா
ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டா, நாலேஜ் ஓரியன்டா, ஸ்கில் ஓரியன்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பில்ட் பண்ணலான்றது ரூல். சமச்சீர் கல்வி வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ல ஆல்மோஸ்ட் 30% கொஸ்டின் வந்து கிரியேட்டிவா கேளுங்கன்னு இருக்காங்க. ஸ்கில் ஓரியன்டா, நாலேஜ் ஓரியன்டா, அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ புக்கில் இல்லாம அந்த கான்செப்ட் படி கிரியேட்டிவா கொஸ்டின் கேட்டா அங்க நீங்க மாட்டிக்க கூடாது. அதுக்கு நம்ம எப்படி டீச் பண்றோம், நம்ம கோர்ஸ்ல எப்படி டீச் பண்றோம் அப்படின்னா, நம்ம கோர்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன்ல 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இந்த செட்டை யாரு கண்டுபிடிச்சா, எப்படி வந்துச்சு அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்கும். பட் அது அவ்வளோ டீட்டெயிலிங்கா நமக்கு தேவையில்லை. பட் நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியாம நீங்க யூஸ் பண்றீங்களான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க செட் படிக்கிறீங்கன்னா அந்த செட்டை உங்களுக்கே தெரியாம நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றீங்களான்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா ஆமா நம்ம தெரியாம அதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கேதர் ஆகும். ஓகே, தென் செட் 1.2 அப்படின்றது செட்டு, 1.3ன்றது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த ரெண்டையும் சேர்த்து, இந்த ரெண்டு சப்டிவிஷனையும் சேர்த்து டோட்டலா 9 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உங்க புக்ல. 10 எக்ஸசைஸ் இருக்கு. 10 எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு சில கொஸ்டின்ல சப்டிவிஷனா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 22 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அப்ப 9 எக்ஸாம்பிள்ஸ், 22 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ டோட்டலா 31 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 31 கொஸ்டின்ஸையும் நீங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு சம் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்செட்னா என்ன, பவர் செட்னா என்ன, ஃபைனைட் செட்னா என்ன, இன்ஃபைனைட் செட்னா என்ன, யூனியன், இன்டர்செக்ஷன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படின்னா, இப்ப நம்ம டீச் பண்றது இப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கிராஃபிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் சேர்த்து தான் நம்ம கிளாஸஸ் இருக்கிறோம். ஸோ அதனால ரெண்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மொத்தம் 7 சப்டிவிஷன் தான் இருக்கு. அப்போ மொத்தமே 7 கான்செப்ட் தான் இருக்கு. ஓகே, 7 கான்செப்ட் தான். அந்த கான்செப்டுக்குள்ள சப் கான்செப்ட் இருக்கலாம். சப்செட் அப்படின்னா அந்த சப்செட் 2 விதமா இருக்கு, ப்ராப்பர் சப்செட், இம்ப்ராப்பர் சப்செட். பட் சப்செட் கான்செப்ட் ஒன்று தானே. அப்ப அந்த சப்செட்டுக்கு 2 விதமான 2 சிச்சுவேஷன் இருக்கு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. அப்ப கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா வெறும் 7 கான்செப்ட் மட்டும்தான். இந்த 7 கான்செப்டை நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சுட்டீங்கன்னா, இந்த 7 கான்செப்டை படிக்கிறதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு டைம் ஆகும்னா 1 hour ஆகும். இன்னும் அதிகபட்சம் போனா 2 hours ஆகும். அவ்வளவுதான், இதுக்கு மேல டைம் ஆகும். நீங்க ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இந்த கான்செப்ட் எல்லாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா, எத்தனை எக்ஸாம்பிள் கேட்டாலும் சரி, எத்தனை எக்ஸசைஸ் கேட்டாலும் சரி, எங்க இருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாலும் சரி, உங்களால ஆன்சர் பண்ணணும். அப்படிதான் நம்ம படிக்கணும். ஸோ நார்மலா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் மட்டும் வச்சு படிச்சுட்டு போறது ப்ராப்பரான ஸ்டடி மெத்தடாலஜி கிடையாது. ஓகே, ஸோ அப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வச்சு இந்த கொஸ்டின் மட்டும் போதும்னு சொல்லி படித்தோம் அப்படின்னா எக்ஸாம் போற வரைக்கும் நம்ம ஃபியரோட இருக்கணும். ஸோ நமக்கு பயம் இல்லாம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நான் டீச் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் 3 கான்செப்ட். இந்த 3 கான்செப்ட் அப்படின்றது செட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இன்ட்ரோடக்ஷன் வேற. இன்ட்ரோடக்ஷன் நம்ம எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஸோ எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது நமக்கே தெரியாம செட்டை நம்ம யூஸ் பண்றோம். செட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட், அரேஞ்ச்மெண்ட், இதை வச்சு படிக்கிறது. கேட்டகரைஸ் பண்றது. செட் அப்படின்றது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கேட்டகரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேக்ல நம்பர்ஸ் இருக்கு, லெட்டர்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு. இப்போ இதை நீங்க தனித்தனியா பிரிக்கணும்னா, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல, லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல, சிம்பிள்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல, அப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் இல்லையா? ஸோ கேட்டகரைஸ் பண்றோம், தனித்தனியா வகைப்படுத்துறோம். ஸோ வகைப்படுத்துறது தான் செட், வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இதை இப்போ டே டு டே லைஃப்ல நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்க? கிச்சன்ல தட்டு தனியா, கிளாஸ் தனியா, பாத்திரம் தனியா, டிஃபரன்ஷியேட் தெரியுதா உங்களுக்கு? ஸ்பூன் தனியா. ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். சுகர், சால்ட்டு, பருப்பு, இதெல்லாமே தனித்தனியா வைக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்றோம். நமக்கே தெரியாம செட்டை நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றோம். அண்ட் வார்ட்ரோப்ல
ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா ஹைட் வைஸா ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றோம். இது எங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். ஓகே, இதோடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இருக்கும், நீங்க அதுல இருந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கோர்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை நான் மென்ஷன் பண்றேன். ஸோ நம்மளுடைய கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது எல்லாமே நான் கோர்ஸ்ல ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது என்ன அப்படின்றது. இதோடைய கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் நம்மளுடைய கிளாஸ்ல. அடுத்து 1.1ல, அதாவது 1.1 அப்படின்றது இன்ட்ரோடக்ஷன், 1.2ன்றது செட். இந்த செட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள சப்டிவிஷன் இருக்கு. என்னென்ன சப்டிவிஷன்? இதுக்குள்ள நம்ம செட்டுனா என்ன அப்படின்றத படிக்க போறோம். செட்டுனா என்ன? கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், நன்கு வரையறுக்கப்பட்ட கணம் அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகள். வெரி சிம்பிள். இப்ப இந்த சிம்பிளுக்குள்ள, இதுதானே செட் சிம்பிள், செட் பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளுக்குள்ள எந்தெந்த எலமெண்ட்ஸை நீங்க கொண்டு வரணும், எந்தெந்த எலமெண்ட்ஸை கொண்டு வரக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன கொண்டு வரலாம்? நம்பர்ஸ் கொண்டு வரலாம், லெட்டர்ஸ் கொண்டு வரலாம், சிம்பிள்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம்னா எதை நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க? இங்க நம்பர்ஸ் வரலாம், லெட்டர்ஸ் வரலாம், சிம்பிள்ஸ் வரலாம்னு சொன்னாங்க. அப்ப இந்த நேம்ஸ் வரலாமான்னு சொல்லலையே, அது அந்த இதுல நேம்ஸ் இல்லையே, அந்த இதுல வந்து இந்த கலர்ஸ் இல்லையே அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதுக்கு ஜெனரலைஸ்டா ஒரு கான்செப்ட் வேணும்ல, அந்த கான்செப்ட் தான் செட்டோட கான்செப்ட். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது என்ன வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, ஒரு பொருள் எங்க போனாலும் அது அதுவாகவே இருக்கும். புரியல சார்? ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த செட்டுக்குள்ள 1 2 3 எக்ஸெட்ரா இல்லை 4 5 நான் 5 நம்பர் போடுறேன், 1ல இருந்து 5 வரைக்கும். நீங்க அமெரிக்கால போய் இங்க இருக்கக்கூடியதை ரீட் பண்ணுங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 தான். சைனால போய் இது என்னன்னு கேட்டாலும் 1 2 3 4 5 தான். ஆப்பிரிக்கால போய் இது என்னன்னு கேட்டாலும் 1 2 3 4 5 தான். யூனிவர்சலி கான்ஸ்டன்டா இருக்கும், எங்க போனாலும் அது அதுவாகவே இருக்கும். அதை ஏத்துக்கிடணும், இது 1 தான், திஸ் இஸ் 1 அப்படின்றத எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, எல்லாரும் என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். இதுதான் மெயின், அக்செப்ட். அப்ப எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்களே. சப்போஸ் tallest boys in your class are in 10th standard class, ஏதோ ஒரு XXX அப்படின்ற ஸ்கூல்ல. இப்போ இந்த இது எல்லா இடத்துலையும் சாட்டிஸ்ஃபைடு ஆகுமானா? சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா நம்ம இந்த செட்டுக்குள்ள என்ன போட்டிருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள், அருண், ஆகாஷ், சதீஷ், இந்த 3 பேர் தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் பாய்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஏதோ ஒரு ஸ்கூல்ல, XXX அப்படின்ற ஸ்கூல்ல. சப்போஸ் இதே 3 பேரை நம்ம வேற ஒரு ஸ்கூலுக்கு, YYY அப்படின்ற ஒரு ஸ்கூலுக்கு கூட்டு போய் அங்க இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட்ல நிப்பாட்டினோம்னா இந்த 3 பேரும் டாலஸ்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப இவங்க உங்க கிளாஸ்ல டாலஸ்ட், பட் எல்லா 10th ஸ்டாண்டர்டுக்கும் இன் தமிழ்நாடு இந்த இயர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா கிளாஸ்லயும் இவங்க தான் டாலஸ்ட்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இதுதான் யூனிவர்சலி அக்செப்டட் கிடையாது. ஸோ இதுக்கு புக்ல டீட்டெயில்டா கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. 60 இயர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஓல்டு பீப்புள், ஓல்டேஜ் பீப்புள் அப்படின்னா 60 வயசு வரைக்கும், 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஓல்டேஜ் பீப்புள். அவங்க ஒத்துப்பாங்களா? இல்ல. அவங்ககிட்ட போய் நீங்க ஓல்டேஜ் பீப்புள் தாத்தான்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? என்னை தாத்தான்னு கூப்பிடாதுன்னு. ஸோ அப்ப அதுக்கான ஒரு பிக்சடான ஒரு இது கிடையாது இல்லையா? பிக்சடான ஒரு ரூல் கிடையாது இல்லையா? 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஓல்டேஜ் பீப்புள் அப்படின்ற எந்த ரூலுமே கிடையாது. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் ஓல்டேஜ் பீப்புள் அப்படின்ற ரூலும் கிடையாது. பட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இப்படித்தான்,
இங்க வந்து இதுவா தான் இருக்கும், இங்க இதுவா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு யூனிவர்சலி கான்ஸ்டன்டா இருக்கணும் நீங்க எடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா அதான். இந்த செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் யூனிவர்சலி கான்ஸ்டன்டா இருக்கும். யூனிவர்சலி கான்ஸ்டன்டா இருக்கணும். எங்க போனாலும் அது அதுவாவே இருக்கணும். ஆப்பிள் எங்க போனாலும் அது ஆப்பிள் தான். ஆரஞ்சு எங்க போனாலும் அது ஆரஞ்சு தான். கிரேப்ஸ் எங்க போனாலும் அது கிரேப் தான். இந்த மாதிரி இருக்கணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா செட்டுக்குள்ள எதை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும். கிளியரா? தென் அதோட சிம்பிள் என்ன, இந்த இருக்கு செட்டோட சிம்பிள்ஸ் இங்க இருக்கு. இந்த செட்டோட சிம்பிள்ஸ் நம்ம படிக்கிறோம். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஸோ அப்போ செட்டுன்றது அந்த செட்டுக்கெல்லாம் டைப்ஸ் இருக்கும் இல்லையா? எப்படி டைப்ஸ் நம்ம பில்ட் பண்றோம்? இந்த செட்டை நம்ம எப்படி பில்ட் பண்றோம்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு சப்செட்ஸ் கொண்டு வந்தோம் இல்லையா? அந்த சப்செட்ஸ்ல பாருங்க, இந்த x1 அப்படின்ற சப்செட்ல எது இல்லை? இந்த x1 அப்படின்ற சப்செட்ல எலமெண்டே இல்லை. இந்த x2, x3, x4 அப்படின்ற சப்செட்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. இந்த x5, x6, x7 ரெண்டு எலமெண்ட் இருக்கு. x8ல ஃபுல் எலமெண்ட்டும் இருக்கு. ஒரிஜினல் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே இருக்கு. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஸோ இந்த x1 அப்படின்றது எம்டி செட் ஆர் வாய்ட் செட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். சிங்கிள் செட் அப்படின்னா அது சிங்கிள்டன் செட். இந்த ஃபுல் செட் அப்படின்றது கம்ப்ளீட் செட் ஆர் சூப்பர் செட், அவ்வளவுதான். கான்செப்ட் புரியுதா? ரொம்ப சிம்பிள் தானே. இந்த செட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு நேம் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் டைப்ஸ் ஆஃப் செட். ரைட்டா? டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் நம்ம படிக்கிறோம். அடுத்து ஆபரேஷன் ஆன் செட்ஸ். அப்ப செட்டு நம்ம படிச்சிட்டோம். செட்டு வந்துருச்சு. அப்ப ரெண்டு செட்டு உங்க கையில கொடுத்தா நீங்க என்னென்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியுமா? சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? மல்டிப்ளை பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியுமா? செக் பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்க படிச்ச செட்டை நீங்க என்ன பண்றீங்க? ஆப்ரேட் பண்றீங்க. நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எதுவுமே இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இங்க நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும்? யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அப்ப ரெண்டு செட்டை வச்சு நீங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஆபரேஷன் ஆன் செட். செட்டுன்னா என்னன்னு படிச்சுட்டோம். அப்புறம் அந்த செட்டை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான் ஆபரேஷன் ஆன் செட். இதுல இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. எப்படின்னா அந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பட் இதை நீங்க ப்ராப்பரா ஒரு செட்டு படிச்சோம். அந்த செட்ல இருந்து அந்த செட்டோட சிம்பிள் என்னன்னு படிச்சோம். அப்புறம் அந்த சிம்பிள், அந்த செட்ல டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு படிச்சோம். இப்போ நம்ம கையில ரெண்டு செட் இருக்கு. அந்த செட்டை என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியுமா? யூனியன் பண்ண முடியுமா? இன்டர்செக்ஷன் பண்ண முடியுமா? அப்படின்னா என்ன, அதுதான் பார்க்க போறோம். அடுத்தது பவர் செட். அப்ப சப்செட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இல்லையா? அப்ப சப்செட் கான்செப்ட் வரும்போது பவர் செட் கான்செப்ட் நம்ம படிக்க போறோம். அப்ப அந்த சப்செட் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த செட்டுக்கு பேரு பவர் செட். அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான செட் அப்படின்றத படிக்க போறோம். அடுத்து யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்னா அந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த காம்ப்ளிமெண்ட்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம வந்து காய்கறி கடைக்கு போறோம் அல்லது பழக்கடைக்கு போறோம். பழக்கடைக்கு போகும்போது அந்த பழக்கடையில எல்லாமே இருக்கும். ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், கிரேப் இருக்கும், பனானா இருக்கும், பப்பாயா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாமே நமக்கு அவசியமா இருக்காது. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குறதுக்காக போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேக்ல ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் மட்டும் இருக்கு. அப்ப நம்ம பேக்ல இல்லாத பொருள் அங்க வேற என்னென்ன இருக்கு, நம்ம வாங்காத பொருள் என்னன்னு கேட்டா அதுதான் காம்ப்ளிமெண்ட். அப்ப நம்ம கையில இருக்கிற பேக்கோட காம்ப்ளிமெண்ட்டை படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யூனிவர்சல் செட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான். யூனிவர்சல் செட்னா வேற ஒன்றும் இல்லை, டோட்டலா இருக்கக்கூடிய செட் தான் யூனிவர்சல் செட். ஓகே, ஸோ அந்த யூனிவர்சல் செட் தெரிஞ்சிச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா படிச்சிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட். அப்போ அந்த செட்டை ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டுன்னா என்னன்னு படிச்சோம். இப்போ நம்ம அந்த செட்டை வந்து ரெண்டு கேட்டகரைஸா பிரிக்கிறோம். ஏன்னா அந்த செட்டுக்குள்ள எந்தெந்த நம்பரை கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்றது நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ இந்த செட்டுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டுக்குள்ள 1 2 3 4 5. அப்ப இந்த செட்டுக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்டா 5 எலமெண்ட்னு சொல்லிடுவோம். அதே இந்த செட்டுக்குள்ள 1 2 3 4 5 எக்ஸெட்ரா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் அப்படின்றது இன்ஃபைனைட், போய்கிட்டே இருக்கும், எங்க போய் முடியுதுன்றது தெரியாது. ஸோ இதுதான் இன்ஃபைனைட்ஸ். அப்ப ஃபைனைட், இன்ஃபைனைட் நமக்கு புரியுதா? ஃபைனைட்னா என்ன, இன்ஃபைனைட்னா என்ன? அப்ப அந்த கான்செப்ட் நம்ம சேர்த்து படிப்போம். ஓகேவா? ஸோ ஃபைனைட், இன்ஃபைனைட் படிப்போம்.
அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னா இதுல இருக்கக்கூடிய மேஜிக்ஸ் இருக்கும்ல, இந்த மேக்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜிக் எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டினா என்ன? ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த செட் எல்லாம் எங்க இருக்கும், இப்ப ஏ யூனியன் பி அப்படின்னாலும் பி யூனியன் ஏ அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஒண்ணுதானே? ஏயையும் பியையும் சேர்க்கிறதும் பியையும் ஏயும் சேர்க்கிறதும் ஒண்ணுதானே, ரைட்? ஸோ இந்த மேஜிக்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதை நீங்க தனியா மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க மக்கப் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ராப்பரா ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸ்ல நம்ம எப்படி டீச் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செட்டுனா என்ன, செட்டுனா என்ன, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுவேன். எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். 1.2ல மொத்தம் 8 சப் கேட்டகரி இருக்கு. ஒவ்வொரு சப் கேட்டகரியா நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சப் கேட்டகரி செட். அப்ப செட்னா என்ன? செட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்படிதான் செட் பில்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்தது அதோடைய சிம்பிள்ஸ். செட்டோடைய சிம்பிள்ஸ் என்ன? இதுதான் செட்டோட சிம்பிள். இப்ப இந்த செட்டுக்குள்ள வேற என்னெல்லாம் நம்ம படிப்போம், இந்த செட்டுக்குள்ள வேற என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா, பிலாங்ஸ் டு தெரிஞ்சிருக்கணும், சப்செட் தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பர் சப்செட், இது இம்ப்ராப்பர் சப்செட். ஸோ அந்த மாதிரி சப்செட்ஸ் உடைய இதெல்லாம் படிச்சிருக்கணும். அடுத்து யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ், இந்த செட்ல நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம், அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இதுல நம்ம பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர் எக்ஸாம்பிள் வரும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். எம்டி செட், டைப்ஸ் ஆஃப் செட்ல வந்து எம்டி செட். அடுத்தது சிங்கிள்டன் செட். அடுத்தது ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் நம்ம படிப்போம் தனியா. அடுத்தது ஆப்ரேஷன் ஆன் செட். 2 செட்ஸை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும். அடுத்தது பவர் செட்னா என்ன, அந்த ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிடுவோம். ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம் அப்படின்னா ஒரு செட்டு கிடைக்கும். அந்த செட்டு தான் பவர் செட். அப்போ பவர் செட்னா என்ன, அடுத்து யூனிவர்சல் செட்னா என்ன, அடுத்தது ஃபைனைட் இன்ஃபைனைட் செட், அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா படிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இந்த எல்லா கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளா போயிடும். ஸோ டோட்டலா இங்க மொத்தம் 31 கொஸ்டின் இருக்கு. கரெக்டா 9 எக்ஸாம்பிள் இருக்கு, 22 கொஸ்டின் இருக்கு. ஸோ டோட்டலா 31 கொஸ்டின் இருக்கு. ஆவரேஜா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 31 கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 310 மினிட்ஸ் ஆகும். 310 மினிட்ஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ். ஸோ 5 ஹவர்ஸ் நம்ம ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் அதோட கான்செப்டை நம்ம படித்தோம் அப்படின்னா நீங்க எப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம இப்படி படிக்கணும்? ஸோ ப்ராப்பரா கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு போறது, சென்டம் அழகா எடுத்துடலாம். ஸோ நீ ஸ்கூல்ல சென்டம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஈஸியா எடுத்துடலாம். அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய புக் தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஸ்கூல், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நீங்க வேற எங்கேயோ போய் உட்காரலாம். ஸோ இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். ஓகே, ஸோ லாஸ்டா நடந்த 2025ல ஒலிம்பியாட் எக்ஸாம்ல, மேக்ஸ் ஒலிம்பியாட் எக்ஸாம்ல இந்தியாவில இருந்து மட்டும் 6 பேர். ஸோ டோட்டலா ஒவ்வொரு வருஷமும் 6 பேரை இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாடுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த 6 பேர்ல 3 பேர் கோல்டு மெடல், 2 பேர் சில்வர் மெடல், ஒரு ஆள் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் இயர் 2026ல 2027ல, ஏன்னா 26க்கு ஒலிம்பியாட் எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, 27ல
27ல நீங்களும் இதே மாதிரி நம்மளுடைய நேஷனல் பிளாகை வச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி படிச்சீங்கன்னா அது பாசிபிள். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கான்செப்ட் மெமரைஸ் பண்ணி இது ஃபார்முலா, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோன்றதை நம்ம படிச்சோம்னா அது ப்ராப்பரான ஸ்டடிவே கிடையாது. அப்படி படிக்கிறது உங்களை இந்த இடத்துக்கு கூட்டு போகாது. ஸோ நீங்க இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ்ல ஃப்ரீயா சீட்டு கிடைக்கும், ஆஃப்டர் சீட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டைபண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட்டா உங்களுடைய சிலபஸை இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் வச்சிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய கோர்ஸ்ல 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் எல்லாமே நம்ம டீச் பண்றோம். இதுல உங்களுக்கு வெறும் கிளாஸஸ் மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணல, கிளாஸ் கூட சேர்த்து டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்கும், மாடல் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும், மைண்ட் மேப் இருக்கும், ஃபார்முலா ஷீட் இருக்கும், சீட் ஷீட் இருக்கும். இது எல்லாமே கிளாஸ் நோட்ஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம கோர்ஸ்ல இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கோர்சஸ் கண்டக்ட் பண்றோம், இவ்வளோ குவாலிட்டி. ஓகே, ஸோ நம்ம எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம வெறும் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் மட்டும் டீச் பண்ணல, கான்செப்ட் ஓரியன்டா டீச் பண்றோம். அண்ட் ஒலிம்பியாடுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ நம்ம ஒலிம்பியாட் கிளாஸோடைய ஒர்த் 20,000. ஸோ 20,000 ஒர்த்துள்ள கிளாஸை நம்ம அப்சல்யூட்லி ஃப்ரீயா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மண்டேல இருந்து ப்ராப்பரா நம்ம ஆப்ல உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன அப்டேட் பண்ண போறோமோ அதை இந்த வீக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்த வீக் கம்ப்ளீட் பண்ணதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கணும், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் வைக்கணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டே அதை ஃபாலோ பண்ண முடியாது. தேர்ஃபோர் 1 வீக் ப்ரீவியஸா நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோமோ அதெல்லாம் முடிச்சிடும். ஸோ திஸ் சண்டேக்குள்ள, இந்த சண்டேக்குள்ள நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தேவையானது ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ மண்டேல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா கிளாஸஸ் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க உங்க ஸ்கூல்லையும் டாப்பரா இருக்கணும், ஒலிம்பியாலையும் கோல்டு மெடலிஸ்ட் அடிக்கணும். ஸோ இந்தியாவுக்காக நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்டடி மெத்தடை சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் மீன்ஸ் ரிவர்ஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எப்படி படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வின் பண்ண முடியும். இட் இஸ் வெரி 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 ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸை பத்தின கம்ப்ளீட் டீடைல் ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், நம்மளுடைய ஆப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கான்செப்ட் ஓரியன்டா படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நாளைக்கு +2க்கான வீடியோ. இன்னைக்கு உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்தேன். ஸோ நாளைக்கு +2ல ஒரு கான்செப்ட் அது ஓரியன்டா ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம கான்செப்ட் ஓரியன்டா தான் கிளாஸஸ் எடுக்க போறோம். ஸோ நாளைக்கு +2 பார்க்கலாம். மண்டே வந்து 8th ஸ்டாண்டர்ட், டியூஸ்டே வந்து 9th ஸ்டாண்டர்ட், வெட்னஸ்டே வந்து 10th ஸ்டாண்டர்ட், தேர்ஸ்டே வந்து 11th ஸ்டாண்டர்ட், ஃப்ரைடே வந்து 12th ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள், எல்லா எக்ஸசைஸும் நம்ம டீச் பண்ண போறோம். கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஒலிம்பியாடுக்கும் டெய்லி ஒரு கிளாஸஸ் உங்களுக்கு வரும். அதுவும் மண்டேல இருந்து ப்ராப்பரா வரும். ஏன்னா அந்த கோர்சஸ் வேலை போய்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதை நான் எப்படி அப்படின்றத மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மண்டேல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே நம்ம சேனல்லேயே வரும், நம்ம ஆப்லேயே வரும். தேங்க்யூ. வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ.